சேனல். இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா, என்னுடைய டே இன் மை லைஃப் vlog தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா, எனக்கு ஒரு 8:30 போல் தான் டே ஸ்டார்ட் ஆச்சு. குழந்தெல்லாம் வச்சுருக்கோம்ல, சீக்கிரம் எந்திரிக்கவே முடியல. நானும் சீக்கிரம் எந்திரிக்கணும்னு நினைப்பேன், ஆனாலும் லேட்டாக தான் எந்திரிப்பேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, துணிலாம் வந்துட்டு துவைக்காமல் வச்சுருந்தோம். வாஷிங் மிஷினில் போட்டுட்டு காய வச்சிடலான்னு சொல்லிட்டு அதை தான் போட்டுட்டு இருந்தேன். ரொம்ப வெயில் அடிக்குது. மழை நாள் தான் சொல்லுவோம், ஆனால் வெயில் தான் அடிச்சிட்ருக்கு. வெயில் வந்துட்டு எப்போ அடிக்குன்னு சொல்ல முடியாது, ஆனால் திடீர்னு மழை பெய்யுது நைட் டைம்லாம். சரி, வெயில் காயும் போது துணியை காய போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாஷிங் மிஷினில் ஃபஸ்ட்டு நான் போட்டேன். துணியை போடும் போது தான் சொல்கிறாங்க வீட்டில் லிக்விட் இல்லைன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் துணி சோப்பு இருந்துச்சு, அதை மட்டும் நான் கரைச்சி ஊற்றி விட்டேன். அப்புறம் லன்ச்சு செய்யணும்னு சொல்லிவிட்டு அரிசி ஊற வச்சுருந்தேன். எப்பயுமே வந்துட்டு நான் சாப்பாடு செய்யணுன்னா அரிசியை ஃபஸ்ட்டு ஊற போட்டுடுவேன். வெந்து வரதுக்கு சீக்கிரம் நம்ம குயிக்காக வேலை வந்துடும். சாதம் பார்த்திங்கன்னா நல்லா பூ மாதிரி இருக்கும். நான் நான் செய்கிற மாதிரி தான் உங்களுக்கு சொல்கிறேன். நான் அந்தமாரி தான் செய்வேன். அதுக்கப்புறம் வந்துட்டு தம்பி வந்து ஸ்கூல் கிளப்பிட்டு இருந்தாங்க. எங்கள் வீட்டுக்காரர் தான். பாப்பாவும் தூங்கிட்டு இருந்தாங்க. அவங்க தூங்கும் போது தான் இந்தமாதிரி வேலையெல்லாம் நான் செய்ய முடியுமே. மூச்சுட்டு இருந்தால் கண்டிப்பாக அவங்கள யாராவது ஒருத்தவங்க வச்சுட்டு தான் இருக்கணும். எங்கள் வீட்டுக்காருக்குமே வீட்டிலேருந்து வேலை, அவரும் எல்லா டைமும் பார்த்துட்ருக்க முடியாது. நான் தான் இடையில பார்ப்பேன். அவருமே தூக்கி வச்சுருப்பாரு. லஞ்சுக்கு வந்துட்டு நான் இன்றைக்கி வந்து முட்டை கிரேவி தான் செய்ய போகிறேன். முட்டை வந்துட்டு நான் 2 டைப்பில் செய்வேன். அதாவது உடச்சி ஊற்றி குழம்பு செய்வேன். அதுக்கப்புறம் முட்டையை வேக வச்சு கிரேவி மாதிரியும் செய்வேன். இன்றைக்கி வந்து நான் முட்டையை வேக வச்சு தான் செய்யலான்னு இருக்கேன். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, சின்ன வெங்காயமும் தக்காளியும் போட்டு தான் இன்றைக்கி நான் செஞ்சேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு. இந்த கிரேவி வந்துட்டு நம்ம அதாவது சப்பாத்தி, தோசை, இட்லி இந்த மாதிரி எல்லாத்துக்குமே நம்ம யூஸ் பண்ணலாம். தக்காளி வந்து ஒரு 4 தக்காளி போல் நான் போட்டு செஞ்சேன். புளியெல்லாம் ஊற்ற மாட்டேன். அதே வந்துட்டு நான் உடச்சி ஊற்றி செய்கிறேன்னா அதில் கொஞ்சம் புளி கரைசல் ஊற்றுவேன். இந்த மாதிரி செய்கிறதுக்காக நான் புளி எதுவும் சேர்க்கல. ஃபஸ்ட்டு தக்காளியும் வெங்காயத்தையும் நான் ஊற போட்டுருவேன். ஏன்னா அப்போ தான் வெங்காயத்தூள் உரிக்க வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நாங்கள் கொஞ்சம் அரைச்சி கொஞ்சம் எப்பவுமே ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம். அதையுமே எடுத்து வெளியே வச்சேன். ஏன்னா கொஞ்சம் கட்டியாக இருக்குமா, தண்ணியில் நம்ம காட்டி வெளியே வைக்கும்போது அது சீக்கிரமே நமக்கு வந்து அந்த குளிர்ச்சி போயிடும். அப்புறம் வந்து தம்பிக்கு வந்து தோசை தான் நான் வந்து ஊற்றினேன், எனக்கும் தம்பிக்கு மட்டும். எங்கள் வீட்டுக்காரர் வந்து பார்த்திங்கன்னா ரேராக தான் டிஃபன் காலையில் சாப்பிடுவார். அவருக்குன்னு வந்து சங்கு பூட்டி, அப்புறம் ஆவாரம் பூட்டி, இந்த மாதிரி எதாவது எங்கள் மாமியார் அவங்களுக்கும் எங்கள் வீட்டுக்காருக்கும் ரெடி பண்ணி வச்சுருவாங்க. அதை அவங்க சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் நான் டிஃபன் கொடுக்குவான்னு கேட்டாலுமே நான் குளிச்சுட்டு சாப்பிட்றேன் அப்படி சொல்லிடுவார். அதனால் எனக்கும் தம்பிக்கு மட்டும் நான் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டோம். தம்பி வந்து 9:30 ஸ்கூல் போகணும், ஆனால் அவன் போகவே மணி 11 ஆகிடும். அந்த மாதிரி தான் அவர் போயிட்டுருக்காரு. சரி, சின்ன பிள்ளை ரொம்பவும் அவனை ஃபோர்ஸ் பண்ணி திட்ட முடியல. இப்போலேருந்தே தான் வளர்க்கணும். ரொம்ப திட்டுறதுனால அவன் வந்துட்டு பார்த்திங்கன்னா என்கிட்ட அதிகமாக வரமாட்டான். அவங்க அப்பா கூட தான் ஒட்டிகிட்டு இருப்பான். ஏன்னா நான் திட்டுறேன் அடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவனுக்கு சாப்பாடு ஊட்டி அனுப்பிவிட்டான். அதுக்குள்ளே பாப்பாவும் எந்திரிச்சிட்டாங்க. சாதமும் வெந்துதா, அதையும் நான் வடித்து விட்டுட்டேன். கூடவே வந்து பார்த்திங்கன்னா துணியும் வந்து துவைச்சி மிஷின் நின்றுடுச்சு. அப்புறம் அதையுமே எடுத்து காய போடணும்ல, அதெல்லாம் எடுத்து காய போட்டுட்டேன். ரொம்ப இன்றைக்கி வெயில், அதனாலே வந்துட்டு சீக்கிரமாக காய போட்டால் நம்ம சாயந்தரம் அப்படியே திடீர்னு மழை வர மாதிரி ஆகுதா, அதனால் நான் வந்து காய போட்டுட்டேன்.
கிரேவி வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய ஸ்டைலில் நான் சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு நான் ஆயில் போட்டு பட்டை, கிராம்பு, ஸ்பைசஸ் சேர்த்துப்பேன். அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு நான் நல்லா சாப் பண்ணி வச்சுக்கிட்டேன். தக்காளியும் சாப் பண்ணிட்டேன். அரிஞ்சுனா அந்த அளவுக்கு வந்துட்டு சீக்கிரம் வதங்கி வராது. அதனால் நான் சாப்பர் வாங்கியிருக்கல அதில் சாப் பண்ணிட்டேன். கூடவே வந்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய்லாம் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கினேன். தக்காளியும் வெங்காயமும் சீக்கிரம் வதங்கி வரதுக்காக நம்ம உப்பு சேர்த்துக்கணும். அப்போ வந்து சீக்கிரம் வதங்கி வந்துடும். டேஸ்ட் வைஸுமே நல்லா சூப்பராக இருக்கும். கூடவே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் முட்டையை வந்துட்டு நான் உரித்து அதை வந்துட்டு கீரல் போட்டு வச்சுக்கணும் அதே ரெடியாகவே. எல்லாத்தையுமே சீக்கிரம் குயிக்காக பண்ணணுன்னா நம்ம எல்லாம் முன்னாடியே ரெடி பண்ணி வச்சுக்கணும். அப்பப்போ பண்ணிகிட்டு இருந்தால் அதுக்காக டைம் ஆகும். அதனால் நான் எப்பயுமே முன்னாடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்துட்டு மசாலா தூள்னு வந்து பார்த்திங்கன்னா நான் வீட்டில் அரைக்கிற குழம்பு மிளகாய் தூள் அது மட்டும் தான் சேர்ப்பேன். கூட வந்துட்டு நாங்கள் அதுவுமே வீட்டில் கார மிளகாய் தூள் லைட்டாக அரைச்சி வச்சுருக்கோம். அதையும் கொஞ்சம் சேர்த்துப்பேன். அப்புறம் வந்துட்டு ஜீரகத்தூளும் பெருஞ்சீரகத்தூள் சேர்த்துப்பேன். நார்மலாக வந்துட்டு எங்கள் வீட்டில் சமையலுக்கு நாங்கள் வீட்டிலே ரெடி பண்ணுறோம்ல அந்த மசாலா தான் சேர்ப்போம். கடையில் வாங்கி ரேராக தான் சேர்ப்பேனே. அதாவது எங்கள் அண்ணி வீட்டுக்கெலாம் போகிறோன்னா அங்கே கொஞ்சம் நல்லா இருக்குமா, சரி நம்மளும் அந்த மாதிரி இது போட்டு செய்வோம் சொல்லிட்டு எப்போயாவது நாங்கள் கடை மசாலா தூள் சேர்த்து செய்வோம். மேக்ஸிமம் வீட்டில் வந்துட்டு வீட்டில் அரைக்கிற மசாலா தூளை தான் நான் அரைச்சி வந்து செய்வேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு குழம்பு. மதியமே வந்துட்டு நாங்கள் அதை சாப்பிட்டு முடிச்சிட்டோம். அதாவது எப்பவுமே நான் குழம்பு வச்சேன்னா வீட்டில் கொஞ்சம் நைட்டில் மீறும். அதை நாங்கள் தோசை, இட்லிக்கு தொட்டுப்போம். இன்றைக்கி நான் வச்சது வந்துட்டு என் ஹஸ்பண்டுமே சொல்லியிருந்தாங்க, ரொம்ப சூப்பராக இருக்குது இன்றைக்கி வச்ச முட்டை கிரேவி, கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குன்னு சொல்லியிருந்தாரு. இந்த மாதிரி நான் உடச்சி ஊற்றி செஞ்சுருக்கேன் நிறைய டைம். இந்த மாதிரி முழுசாக வந்துட்டு ரேராக தான் பண்ணுவேனே. அதனால் அவர் அப்பப்போ மறந்துடுவார். நான் செய்யும் போதெல்லாம் புதுசாக சொல்லுவார், இன்றைக்கி நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபுல்லாக பாத்திரமே காலி பண்ணிட்டோம் லஞ்சுக்கு செஞ்சது எல்லாமே. அந்த மாதிரி நான் செஞ்சுருந்தேன். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக சூப்பராக இருக்கும். கையோடு வந்து பாத்திரத்தெல்லாம் வாஷ் பண்ணி போட்டுட்டேன். எப்பயுமே வந்து சாப்பாடு செஞ்சேன்னா நான் அதை அப்பப்போயே வாஷ் பண்ணி வச்சுருவேன். கவுண்டரையும் வந்துட்டு அடுப்பு எல்லாமே க்ளீன் பண்ணி வச்சுருவேன். அது வந்து இப்போ எங்களுக்கு பழக்கமாகிடுச்சு எனக்கு. முன்னாடிலாம் அப்படியே போட்டு வைப்பேனா, இப்போ அது போட்டு வச்சாலும் எப்போ இருந்தாலும் நம்ம தான் கழுவணும். அதனால் நான் முன்னாடியே கழுவி வச்சுருவேன். அப்போ தான் பார்க்கவும் நீட்டாக இருக்கும். மழை வர மாதிரி இருந்துச்சா, துணியெல்லாம் எடுத்துன்னு வந்து வீட்டில் வச்சுட்டேன். பார்த்தா மழை வர மாதிரி தெரியல ஒன்றும்.
அதுக்கப்புறமா வந்துட்டு தம்பி வந்தான் ஸ்கூல்லேருந்து. அவங்க கூட கொஞ்ச நாள் விளையாடி இருந்துட்டு வீட்டில் இன்றைக்கி வந்து தேர்ஸ்டேன்றதுனால சாமி விளக்கெல்லாம் வந்துட்டு இப்போயே விளக்கி வச்சுருவேன். போன வாரமே நான் வந்து விளக்கலை, அதனால் வந்து இந்த வாரம் விளக்கலாம் சொல்லிட்டு அதில் இருக்க பொருள்லாம் வேறு இடத்துல மாற்றி வச்சுட்டேன். அரிசி கொட்டி அது மேலே சாமிலாம் வச்சுருப்பேன்ல, அந்த அரிசியெல்லாம் வந்து மாற்றி வச்சுட்டேன். அப்புறம் பூஜை சாமானையும் விளக்க அதுவே எனக்கு 1 ஹவருக்கு மேலே டைம் எடுக்கும். எல்லாமே அப்படியே அந்த சாமி இருக்க அந்த இடத்தெல்லாம் துடைச்சி எடுக்கணும், அப்புறம் சாமியெல்லாம் துடைக்கணும், அது மாதிரி எனக்கு வேலை போகும். அதாவது எனக்கு வந்து நிறைய வேலைன்னு பார்த்திங்கன்னா வாரத்தில் அது தேர்ஸ்டேவாக தான் இருக்குமே. இப்போ அதுக்கே வந்து நாங்கள் ரோபோ வாங்கியிருக்கோம், அதனால எனக்கு வீடு துடைக்க வேலை மேக்ஸிமம் கிடையாது. அதுவே பெருக்கிடும் துடைச்சிடும். இந்த மாதிரி கிச்சனில் அந்த சமைக்கிற வேலை, அது துடைக்கிற வேலை, சாமி விளக்குற வேலை இதுதான் அதிகமாக இருக்கும் எனக்கு. துணியுமே வந்து வாஷிங் மிஷினில் போட்டு எடுத்துருவேன். ரேராக தான் என்னுடைய நான் போடுற அந்த மெட்டர்னிட்டி ட்ரெஸ் மட்டும் நான் மிஷினில் போட மாட்டேன். அதையும் எப்போயாவது எனக்கு சோம்பேறித்தனம் இருந்துச்சுன்னா அதையும் நான் மிஷினில் போட்டுருவேன். பார்த்திங்கன்னா 5 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வந்துட்டு பூஜை சாமான்லாம் எடுத்து விளக்க நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இதை விளக்கி முடிக்கவே எனக்கு 1 ஹவர் ஆயிடுச்சு. நான் வந்துட்டு இன்றைக்கி வந்து எனக்கு கொஞ்சம் குயிக்காகவே ஆயிடுச்சு. ஏன்னு பார்த்தீங்கன்னா அனுஸ்மார்ட்லேருந்து நான் வந்துட்டு அந்த லிக்விட் வாங்கியிருந்தேன், பூஜா க்ளீனிங் லிக்விடு. அதுதான் யூஸ் பண்ணி விளக்கியிருந்தேன். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இது வந்து நான் தனியாக உங்களுக்கு ஷார்ட்ஸை கூட போடுறேன். வேணும்னா நீங்கள் அனுஸ்மார்ட்டோடைய நம்பர் கொடுக்குறேன், அதில் நீங்கள் பை பண்ணி வாங்கிக்கோங்க. நைட்டு டிஃபன் வந்துட்டு நான் உப்புமா தான் செஞ்சுருந்தேன். எங்களுக்கு வந்து தோசை மாவு இருந்தது கொஞ்சம், அதை வந்து நானும் தம்பியும் வந்து சட்னி மீந்திருந்தது, அதை வச்சு சாப்பிட்டுட்டோம். ஃபைனலாக வந்துட்டு சாமியெல்லாம் பொட்டு வச்சுட்டு ரெடி பண்ணி வைக்கவே நம்ம நைட்டு வந்து 10 மணி ஆயிடுச்சு. எனக்கு தேர்ஸ்டேனா இப்படி தான் போகுது என்னுடைய டே. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வேலையில் பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாடா பாய்.